மக்களே, திஸ் இஸ் மைனா ஃப்ரம் சைனா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபுட் vlog. ஆமாங்க, வியட்நாமோட ஃபேமஸ் ஃபுட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மற்ற vlog-ஐ விட எப்பயுமே ஃபுட் vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப புதுசாகவே இருக்கும். நாங்களும் வியட்நாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபேமஸ் ஃபுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போனோம். ஸோ போன உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பாமி தான் ட்ரை பண்ணோம். இந்த பாமி 25 தான் அங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். ஃபேமஸ் ஃபுட் நேமே பாமி தாங்க. இவங்க பாமி 25ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய டைப் ஆஃப் பாமி இருக்கும். ஈவன் வெஜ்லேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. டு பி ஒரு உண்மையை சொல்லணுன்னா, வெஜ்ஜு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வெஜ்ஜில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே நாங்கள் வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டோம், நான்வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டோம். யூடியூப்பில் பயங்கரமான ஹைப்புங்க இந்த பாமிக்கு. அதே மாதிரி நேரில் போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது ஆர்டர் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நார்மல் ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கூட சாண்ட்விச் அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நாங்கள் நினச்சது தப்பு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லாருக்குமே. சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். ஸோ ஈவன் எல்டர்ஸ் அதை விரும்பி சாப்பிட்டாங்க. பாமியோட பேசிக் ரேட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். எல்லாருமே அஃபோர்டபுள் பண்ணுற அளவுக்கு பேசிக் ரேட் இருந்துச்சு. இந்த பாமியை எப்படா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நல்ல வேலை அவங்க பண்ணிகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அது மேக்கிங் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப சூப்பராகவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று சாப்பிட்டா போதுங்க, அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் வேறு எதுவுமே ஆர்டரே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு பாமியும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பேசிக்காக எனக்கு பாமி ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டாக ஆயிடுச்சு. வியட்நாமில் நிறைய ஃபுட் நாங்கள் ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வியட்நாம் ஃபுட்லேயே எனக்கு பாமி அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பாமியை நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே என்ன ரியாக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோவை பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்றதே சூப்பராக தெரியுது. நாங்கள் யூடியூப்பில் எப்படி பார்த்தோமோ அதே ஹைட்லேயே டேஸ்ட் உண்மையிலே இந்தியன்ஸ்க்கும் கூட பாமி ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டேவே வியட்நாமில் இருக்க எல்லா ஃபேமஸ் ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஆத்தென்டிக் வியட்நாமீஸ் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 1-2 டிஷ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கல, பட் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணவங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்காதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்ப்ரிங் ரோல். வியட்நாம்லேயே ஸ்ப்ரிங் ரோல் அவ்வளோ ஃபேமஸ். இதை நீங்கள் வெறுதாக சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோ. இந்த ஃபோவும் பயங்கரமான ஃபேமஸ். பட் சொல்லணுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் அது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. ஸோ இப்போ அவர் ஸ்ப்ரிங் ரோல் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரிங் ரோலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் அந்த பர்டிகுலர் சாஸை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிளேட்டே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ரோல் தான். பட் ஆனால் இந்த ஸ்ப்ரிங் ரோலை நம்மளாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பர்டிகுலர் டிஷ்ஷில். ஸோ நம்மளுக்கு ஒரு தடவை எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம திரும்பி செஞ்சு சாப்பிட்ணும். இது சாஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டீம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வெறுமதையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் நல்லா இல்லை. பட் இந்த பர்டிகுலர் நாங்களாக மேக் பண்ணி சாப்பிட்டது சாஸ் எதுவுமே இல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வியட்நாமோட ஃபேமஸ் டிஷ் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ஃப்ரைட் ரைஸ். அங்கே நிறைய ஸ்டிக்கி ரைஸ் தான் கிடைக்கும் வியட்நாமில். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் ஸ்டிக்கி ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த நூடுல்ஸோடதுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய சீ ஃபுட் மிக்ஸ் பண்ணி தான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வியட்நாமி ஃபுட்டில் வந்துட்டு பாம்ஜியோன்ட்டு ஸ்பெல் பண்ணுறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் பாம்ஜியோ. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரைஸ் ஃப்ளாரில் வந்துட்டு அப்படியே ஒரு பேனில் ஊற்றி ஒரு கிறிஸ்பி லேயராக வச்சுட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு வெஜ்னா வெஜ் ஸ்டஃபிங், நான்வெஜ்னா நான்வெஜ் ஸ்டஃபிங் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் வியட்நாம் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி போவை தவிர. பட் என் ஹஸ்பண்டுக்கெலாம் போவும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒப்பீனியன் வந்து அவங்கள பொறுத்து இருக்குது. ஸோ பட் ஆனால் எல்லா வியட்நாமி ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப் டைம் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.